இந்த எம்சிக்யூஸ் இந்த வாட்டி we are starting with the cost accounting. Okay, first அது இந்த கம்மிங் சண்டே டெஸ்ட் 4th ஆஃப் ஏப்ரல். செல்வா, அந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க செல்வா. என்ன உங்களால தெரியுமோ அதை அட்டன் பண்ணுங்க. 50 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட இது பண்ணுவோம். கிவ் யுவர் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, சப்போஸ் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை அப்படி இருந்தா கூட அந்த கொஷின்ஸ் நீங்க வந்து உங்களோட பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல கொடுங்க. ஸோ 4th மே அன்னைக்கு இதுல எம்சிக்யூ பேங்க்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ற லிங்க், அதுல இந்த வாரம் காஸ்டிங் டெஸ்ட் மே நம்பர் 2. சொல்லுங்கம்மா. என்னவோ புரியல, என்ன கேக்குறீங்க? ஆ, ஆமா. நீங்க படிச்ச இதுல இதுல இருந்து 50 கொஸ்டின்ஸ் செக் பண்ணுவேன் செல்வா. ஒரு 200 கொஸ்டின்ஸ். எவ்வளவு அக்ஷயா? 300 கொஸ்டின்ஸ்ல அக்ஷயா? வஷிதா, 200 300? காஸ்டிங் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருந்தது. காஸ்டிங் 300 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்தேன், 295 என்னமோ. அதுல 50 கொஸ்டின்ஸ் பிக் பண்ணுவேன் செல்வா. ஓகேவா? சோ நீங்க அந்த நான் ஏன் இந்த லிங்க் கொடுக்குறேன் தேட வேணாம், அதுக்காக தான். இங்க இருக்கிற காஸ்டிங் வந்து இந்த 4th மேயோடது. இப்ப நான் சண்டே இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பல இல்லையா, அதை நான் இன்னைக்கு அனுப்பிச்சிருவேன். அதுக்கும் நீங்க டேக் யுவர் டைம். சண்டேக்குள்ள முடிச்சா போதும். ஓகே, இந்த சண்டேக்குள்ள. இப்போ ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா சொல்றேன். காஸ்ட் அக்கவுண்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், பேசிக் சம்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து இல்ல ப்ராசஸ் காஸ்டிங்ல, சாரி, மார்ஜினல் காஸ்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங். அதுக்கு அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல அட்மிஷன் ஃபுல் டெஸ்ட், அட்மிஷன் ஃபுல்லா. காஸ்ட் அக்கவுண்டிங் டைரக்ட் டாக்ஸ்ல வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் so far covered. இன்டைரக்ட் டாக்ஸ்ல கஸ்டம்ஸ் ஃபுல்லா, ஃபுல் கஸ்டம்ஸ். ஓகேவா? இது ஃபுல்லா டெஸ்ட். இது 28th ஏப்ரலோடது. அப்புறம் அன்னைக்கு 3rd ஏப்ரலோடது நம்மளது நார்மல் டெஸ்ட். நெக்ஸ்ட் வீக் உள்ள முடிச்சுக்கோங்க. ஓகே, 4th மே டெஸ்ட். குட்டி குட்டி டாபிக்ஸா கொடுக்குறேன் so that it will be easy for you. காஸ்ட் அக்கவுண்டிங்ல வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ எம்சிக்யூ பேங்க் இன்டர்மீடியேட் இந்த கம்மிங் ஜூன் 2025 ஓடது. சாரி சாரி. இப்போ செட் 1 தான் போட்டிருக்காங்க. ஓகே, 2 செட் ஜென்ரலா போடு. செட் 2 போட்டுருவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் இந்த நீங்க வந்தீங்கனாலே கொஞ்சம் நல்லா எல்லா சப்ஜெக்ட் இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க.
இதுக்கு ஆன்சர்ஸும் இருக்கு. டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணாம டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல இதெல்லாம் தான் டெஸ்ட். சம்ஸ் எல்லாமே கொடுத்துறேன். அந்த சம் மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ இது நார்மல் ட்ரையல் பேலன்ஸ் கண்ணா. ட்ரை பண்ணி பாருங்க இது. ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ண சொல்றாங்க. 11th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஃபார்மேட்டு. எஸ்பெஷலி வர்ஷிதா, அக்ஷயா, மித்ரா, ஸ்ரேயா, வேற யாரா இங்க மிஸ் பண்றேனா? விஜயலட்சுமிலாம் வரலையா ஸ்ரேயா? இந்த 3 சம் போதும்டா இந்த வாரத்துக்கு டெஸ்ட்டுக்கு. ஓகேவா? இது ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல. அடுத்தது காஸ்ட் அக்கவுண்டிங். ஸ்ரேயா, விஜயலட்சுமி, அஸ்வினிலாம் வரலையா? ஓகேடா. ஸோ காஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஜூன் 2025 எம்கியூபி, அப்புறம் வந்து டிசம்பர் 2024, அப்புறம் ஜூன் 2024 அப்படி போய் முடிச்சிடலாம். ஓகே. விஜயலட்சுமி குட் ஈவினிங். லட்சுமி குட் ஈவினிங் கண்ணா. ஸோ காஸ்டிங்ல 3 சம்ஸ். ஓகே. ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல 3 சம்ஸ். காஸ்டிங்லாம் தரவாடா எல்லாரும்? ஒரு சம் நான் கிளாரிஃபை பண்ணணும். ஓகே. சரி 3 சம்ஸ் அவ்வளவுதான். டைரக்ட் டாக்ஸ். விஜயலட்சுமி, ஸ்ரேயா, டைரக்ட் டாக்ஸையும் இந்த இந்த இதோட போடுறேன்டா. ஓகே. அஸ்வினி. ஆமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் எல்லாரும். டைரக்ட் டாக்ஸ் பண்ணுங்க. see இதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் மண்டேக்குள்ள முடிச்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஹெட்ஸ் மட்டும் பாருங்க. அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், சரியா? அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ், டைரக்ட் டாக்ஸ் வருது. அது இன்டைரக்ட் டாக்ஸ். டிஃபரன்சஸ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டோம்டா நம்ம. ஓகே அதெல்லாம் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு என்னெல்லாம் போர்ஷன்ஸ் தெரியுமோ கிராக் அவுட் பண்ண ஆரம்பிங்க. சரியா கணோ? கஸ்டம்ஸ் சம் அப்படியே புக் சம் தான் நினைக்கிறேன்.
டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் ரெண்டுமே என்ன சம்ஸ்லாம் தெரியுமோ கிராக் பண்ணிடுங்க. சரியா வஷிதா? ஆஹ், விஜயலக்ஷ்மி, அக்ஷயா, மித்ரா, அஸ்வினி, ஸ்ரேயா, யாராவது விட்டேன்னா? ஆயிஷா, ஆயிஷா ஜாயின் பண்ணலையாடா அக்ஷயா? பண்ணிட்டியா செல்லம்? ஓகே. ஸோ டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் உங்களுக்கு வந்து கஸ்டம்ஸ்ல ஒரு சம் கண்டிப்பா வரும்டா. அக்ரிகல்ச்சர் இன்கம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று, சேலரியில் ஒன்று. அப்ஜெக்டிவ்ஸும் பார்த்துருங்க சரியா? அப்புறம் டிஃபரன்சஸ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் பண்ணோம்ல, அதெல்லாமும் இருக்கும். இதில் வந்து அட்டெண்ட் த சம்ஸ் விச் யூ ஆர் விச் யூ நோ எல்லாம் பண்ணுங்க. டாக்ஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ண வேணாம், அவ்வளோதான் கண்ணம்மா. ஸோ இதுதான் வந்து 4th மேயோட டெஸ்ட். 4th மே டெஸ்ட் நெக்ஸ்ட் வெனஸ்டேக்குள்ள கூட சப்மிட் பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுக்குலாம் லீவ் இருக்கிறதுனால மெட்டீரியலைஸ் தட் டைம். செல்வா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பாருங்க செல்வா, பார்த்துட்டு அக்கார்டிங்கா பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே நான் வந்து ஆ இதுக்கு என்ன தெரியுமா செல்வா, இதுல ஒரு அட்வான்டேஜ், உங்களுக்கு வந்து இங்க ரெஃபரன்சஸ் ஆன்சர்ஸும் இருக்கு. பட் நான் என்ன சஜஷன் ஓகேவா, உங்களுக்கெல்லாம் வந்து லைக் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அமிச்சதுக்கு அப்புறம் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதை ஆன்சர்ஸ் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுல ஆன்சர்ஸ் வந்து நம்மளும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, மே 14 15க்கு அப்புறம் we will start discussing the answers. பட் இதெல்லாமே நீங்க பெஸ்ட் கொடுங்க உங்களுக்கு. ஓகேவா? இதான் சொல்லுமா இந்த நெக்ஸ்ட் இதை தவிர உங்களோட காஸ்டிங் ஹோம்ஒர்க் ஆன்லைன் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் ஆன்லைன். அப்புறம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஹோம்ஒர்க் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. டிடி ஹோம்ஒர்க் ஆன்லைன் பண்ணிடுங்க. நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் தென் நான் சொல்றேன். ஐடிடி வந்து கஸ்டம்ஸ் சம் ஹோம்ஒர்க், கஸ்டம் சம்ஸும் நான் என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் எடுத்தேன், காம்போசிஷன் லிவி, மிக்சட் சப்ளை, காம்போசிட் சப்ளை, அப்புறம் என்னெல்லாம் வந்து கூட்ஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ் அந்த 40 ஹெட்ஸு, நான் செலக்டடாக சில இதெல்லாம் எடுத்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா சூப்பராக ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நான் 6th வந்த உடனே we can take it up the portions accordingly. ஆன்லைன் லாக்கு தனியாக கொடுத்துருக்கேன். அதனால செல்வா உங்களுக்கு வந்து நான் லா இதை முடிச்சுட்டு காஸ்டிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் முடிச்சுட்டு அடுத்தது லாவும் ஐடிடியும் ஆரம்பிச்சிடறேன் செல்வா. ஓகே, இதில் இந்த அதாவது இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் காஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிடுவேன். தட் இஸ் மே மேக்ஸிமம் 13th, அதுக்கு மேலே ஆகாது. ஒருவேளை சில கிளாஸஸ் அந்த டைமிங்னால லைக் நான் அதான் அட்வான்ஸாக போடுறேன்னாலும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கில் கம்ஃபர்டபுளானா நான் உங்களுக்கு உட்காந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஐஷாக்கும். ஓகேவா ஐஷா? அதுக்கப்புறம் வி வில் செட் வித் லா அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகே சலம். ஓகே சலம். ஸோ அதுதான் இது, திஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட். இது எல்லாத்தையும் நான் இப்போ உட்காந்துட்டு நைட்டு உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிடுவேன். எல்லாத்தோட என்ன சொல்றது, ஆ அந்த 3 சம் இன்னும் போடலையா? இந்த ஒரு நிமிஷம் இப்போ போட்டுறேன், ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. இப்பே போட்டுறேங்கண்ணா. ஒரு நிமிஷம்.
எனக்கு எல்லாரும் ஒரே ஹெல்ப் பண்றீங்களா? அட்டாச் ஆன உடனே உங்களுதுல சேவ் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் delete பண்ணிட்டேன். 8 MB ஃபைல் கையோட எல்லாருக்கும் சேவ் பண்ணிக்க முடியுமா இப்போ? செல்வா, ஆ, விஜயலட்சுமி, அஸ்வினி, ஸ்ரேயா, அக்ஷயா, மித்ரா, இது மட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு சொல்லுங்கடா இப்பவே. தேங்க்ஸ்டா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல, எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் செல்வா வாட்ஸ்அப்ல. அதனால இப்ப இந்த 8 MB இப்போ ஸ்டேஜ் 2 ஓடது ஒரு 2 MB ஃபைல் ஹேங் ஆகுது. அடுத்த ஃபைல் அட்டாச் பண்ண முடியல. கொஞ்சம் கிளியரிங் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்கு. சரி, எல்லாம் மொத்தமா சிலபஸ் ஒரு மே 11th 12th முடிச்சதுக்கு அப்புறம் காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் மொபைல்ல இருந்து. ப்ராசஸ் காஸ்டிங் வேற என்னலாம் செல்வா காஸ்டிங்ல வரல? வேற யார் எதுக்காவது வரலையா? ப்ராசஸ் காஸ்டிங் வரல. ஓகே. இந்த ஃபைலு கொஞ்சம் சேவ் பண்ணிக்க முடியுமா? 3 MB ஃபைல். அப்போ இதை டெலீட் பண்ணிடலாமா? எல்லாருக்கும் ஓகேவா? ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, செல்வா, ஸ்ரேயா, மித்ரா, வஷிதா, விஜயலக்ஷ்மி. ஓகே, டெலீட் பண்றேன். ஓகே கண்ணா, சூப்பர். இந்த மாடியூல் கொஞ்சம் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்களேன் கண்ணா. நான் எல்லாம் முடிச்ச உடனே 365ல வந்து ஆஃபீஸ் 360ல போட்டுட்டு உங்களுக்கு அதோட லிங்க் கொடுத்துட்றேன். நீங்க எல்லா ஃபைலையும் ஆல் அட் ஒன் கோவா பார்த்துக்கலாம். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்றது வரைக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். இந்த ப்ராசஸ் காஸ்டிங் ஃபைலும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த வேற ஏதாவது ஃபைல் மிஸ் ஆகுதா? ஐஷா, எல்லா ஃபைலும் இருக்கா ஐஷா? எனக்கு கொஞ்சம் இல்லைன்னா நீங்க இன்னைக்கு செக் பண்ணிட்டு கூட சொல்லுங்க. டிடி ஃபைல் நான் திருப்பி ஒரு ரீசன்ட் ஃபைல் போடுறேன். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம், salary, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ்லாம் இருக்கா? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? மாடியூல் 4V1ன்றது இது வந்து டிடி ஃபைலோடது. ஓகேவா? இந்த ஃபைலு. அப்புறம் வேற என்ன மித்ரா? வேற ஏதாவது? வஷிதா, விஜயலட்சுமி, ஏதாவது மிஸ் பண்றேனா? செல்வா, ஃபைல்ஸ், காஸ்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். இல்ல இல்லக்கண்ணா, நான் டியூஸ்டே வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த டெஸ்ட் சொல்றேன்ல, அதுக்கு ஏதாவது ஃபைல் டிஸ்டர்ப் ஆகுறதா அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே. எனக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட் அந்த ஃபைல் இல்லாததுனால ஸ்டாப் ஆயிடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. பாருங்க மேக்ஸிமம், ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் எல்லாமே இருக்கு, யூடியூப் லிங்க்ஸ்ல எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பர். ஸோ நான் இந்த ரிவிஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணதையும் போட்டுடுறேன். ஸோ ஸ்டில்ஸ் ஆமா, வீடியோ ரெக்கார்டிங். ஆமா செல்வா, ஃப்ரைடேவோடது ஒரு தான் லிங்க் லோட் பண்ணேன். மண்டேவோடதும் நேத்திக்கு இதோடது நான் இன்னும் இது பண்ணல, அப்லோட் பண்ணல. அது நைட் அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் ஃப்ரைடேவோடது ஒரு 2 ஃபைல் அப்லோட் பண்ணல. ஆஹ், இன்னைக்கு மார்னிங் 2 கிளாஸ் எடுத்தேன், அதுவும் அவங்களுக்கு அப்லோட் பண்ணல. இன்னைக்கு பண்ணிடுவேன் செல்வா. பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் ரெக்கார்டிங் வந்து இது பண்றேன். அப்ப நான் ஒரு வாட்டி ரீசெக் பண்றேன் டில் டேட் எல்லா எக்ஸல் ஃபைல்ஸும் அனுப்பிச்சிட்டேனான்ட்டு என்ல. ஓகேவா? வேற ஏதாவது? ம், உங்களுக்கு இது பேர் என்ன? வஷிதா, சாரி, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா, அஸ்வினி, கஸ்டம்ஸ் ஃபைல்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஷேர் பண்ணிட்டேன் இல்லடா? ஐஷாக்கலாம் ஐடிடி ஃபைல் ஃபுல்லா நான் ஷேர் பண்ணியிருக்கேன்ல, கரெக்டா? அதே தான் மிஸ் ஆகுது. ஒரே ஃபைல் தான் நான் ஐடிடிலாம். ஒரே ஃபைல் எல்லா டேப்லயும் எல்லா ஒர்க்கிங்கும் போட்டிருக்கேன். இந்த ஃபைல் வேணுமா? இருக்கா? ஷேர். சரி, ஓகே. ஒருவேளை அப்படி இல்லைன்னா மித்ரா, வஷிதா அவங்க கிட்ட கூட கேட்டுக்கோங்கடா. நான் இல்ல, நான் எதுக்கும் ஷேர் பண்ணிடுறேன், நீங்க போட வேணாம்.
ஸோ கஸ்டம்ஸ் படிச்சிருங்க செல்லம். ஓகே. ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, அஸ்வினி, ஆயிஷா கஸ்டம்ஸ் படிச்சிருங்க இந்த வாரம். அந்த ரெக்கார்டிங் பார்த்து கஸ்டம்ஸ் முடிச்சிடுங்க. இந்த வாரம் கஸ்டம்ஸ்ல என்ன சம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த இந்த அதர் இஸ் நான் முந்தானேத்தி சண்டே இன்னும் டெஸ்ட் பேப்பர் இருக்குல்ல, அதில் கஸ்டம்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கம்மிங் சண்டே வந்து டிடிஐடிடி ஃபுல் பேப்பரும் பாருங்க. அதில் கஸ்டம்ஸ் சம்ஸ் ஈஸியாக இருக்கும், கிராக் பண்ணுங்க. எல்லாமே இன்க்ளூடிங் கஸ்டம்ஸ் எல்லாமே பாருங்க. ஓகே. ஸோ இந்த வாரத்தில் பெஸ்ட்டாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ண எல்லா போர்ஷன்ஸும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. காஸ்டிங் ஃபார்முலா பண்ணுங்க. குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க. குரூப்ஸ் தெர் இஸ் குரூப் ஸ்டடி பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே. ஃபார்முலா சொல்லி பாருங்க. ஃபார்மெட்ஸ்லாம் எழுதி பாருங்க. பட்ஜெட்ரி, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங்லாம். அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, அஸ்திவாரம், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், பிடிடி, அதுக்கப்புறம் வந்து பிஆர்எஸ், டெப்ரிசியேஷன், கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. அப்புறம் அந்த தேர்ட் மாடியூலுக்கு கோத்ரூ பண்ணிடுங்க கண்ணா. ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணுற ஃபார்மேட்டு. உங்களுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன் இல்லை எல்லாருக்கும். அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. பார்க்காம டிக் போட்டுப்பாங்க. எது பேலன்ஸ் ஷீட்டில் வரும், எது டெபிட் பேலன்ஸ், எது கிரெடிட் பேலன்ஸ், எது பிஎன்எல் இம்பாக்ட் ஆகும். ஓகே. நீங்கள் அதை தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடியூல் 3 மேக்ஸிமம் 2.5 ஹவர்ஸ் ஒரு நாள் உட்காந்து முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஏரியாஸ் தான். அதில் வந்து இப்போ நான் நியூவாக இப்போ ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கிற அளவுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹை லெவல் நான் பண்ணிவிட்டு சம்ஸை மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டா போதும். நான் பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இல்லை, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் மித்ரா, வர்ஷிதா, அக்ஷயாக்கு வந்து ஃபுல்லாக ரீகேப் தான் சொல்லுமா. ஓகே. பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் இருக்குல்லடா, அதை நான் வந்துட்டு நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன் குட்டி குட்டியாக. ஏதாவது ஃபைல் மிஸ் ஆகுது அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இருக்கா அப்டேட்டு? இந்த இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபைல்ஸ்லாம் இருக்கான்னு நான் செக் பண்ணிடுறேன். மிச்சத்தை வந்து நம்ம டியூஸ்டே திருப்பி வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. ஆயிஷா, ஏதாவது சேலஞ்ச் இருக்காடா? எல்லாமே கிளியர்ல? டெஸ்ட் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியும்ல? செல்லம்மா, நீங்கள் வந்து ஜூனுக்கே நல்லா ஜூனுக்கு எழுதுகிற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்ணா. ஓகே. ஸோ தட் டிசம்பர் வந்து ரொம்ப நல்லா நீங்கள் பண்ணலாம். என்னோட இது சஜஷன். அக்ஷயா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவிஷன் ஸ்டேஜ் தான்டா இது. அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அஸ்வினி வந்து ஸோ அஸ்வினிக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சோஃபார் நம்ம கவர் பண்ணதில்ல, புரியல, லிங்க் ஏதாவது மிஸ் ஆகுறது, எக்ஸல் ஃபைல் அந்த மாதிரி ஏதாவது இருக்காடா? கனமா டிடி வந்து நான் மே 12th அன்னைக்கு டார்கெட் வச்சிருக்கேன்டா முடிக்கிறதுக்கு. ஏன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் வந்து நான் டக டக டகடன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரீகேப் பண்ண முடியாது. ஒரு ஒரு ப்ரொவிஷனா, சயின்டிஃபிக் ரிசர்ச், ஸ்லம் சேல் அந்த மாதிரி. இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? டிடி ஏதாவது டவுட் இருக்கா? அக்ஷயாக்கு, அஸ்வினிக்கு, ஆயிஷாக்கு போட்ட சம்ஸ் வரைக்கும் சில ரெட் ஏரியாஸ் இருக்காது, விட்டுருங்களா. அது ஒரு 5% இருக்கும். கான்ஃபிடென்ட்ல போட்டது வரைக்கும் ப்ரொவிஷன் தரவு பண்ணிருங்க. பர்கோசைட்ஸோடது, சரியா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடது, அக்ரிகல்ச்சர் இன்கம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இன்கம்ஸ் எக்ஸாம் ஃப்ரம் எல்லாமே தரவு பண்ணிடுங்க. ஓகே. மித்ரா, உங்களுக்கு சொல்லுங்க கண்ணா. ஏதாவது சேலஞ்ச் ஏரியாஸ் இருக்கா இந்த வாரம் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு? அது மட்டும் கேட்குறேன். ஏதாவது சேலஞ்ச் ஏரியாஸ் மித்ராக்கு? மித்ரா கேட்கறதாடா? மித்ரா கேட்கல. ஓகே. ஸ்ரேயா, உங்களுக்கு சொல்லுங்க. ஸ்ரேயா, இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸு, இன்ஃபர்மேஷன் எல்லாமே புரிஞ்சுதுல? எதுவுமே சேலஞ்ச் இல்லைல்ல? ஓகே, சூப்பர். செல்வா, உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருக்கா செல்வா? நீங்க பெஸ்டா பண்ணுங்க செல்வா. ஒருவேளை ப்ரிப்பரேஷன் டைம் ஏதாவது இருக்குன்னா கூட, ப்ராப்ளமா இருந்தா கூட எம்சிக்யூஸ் மெயினா அட்டன் பண்ணுங்க. ம். மெஜாரிட்டி பாருங்க. அதான் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். அப்புறம் வஷிதாக்கு, வஷிதா ஹவ் ஆர் யூடா பிளேஸ்ட்? கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்காடா? எப்படி ஃபீல் பண்றீங்க வஷிதா? வஷிதா கேக்குறதா வஷிதா? ஓ, வஷிதா கிளாஸ்க்கே வரலையா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். மித்ரா இருக்காங்களாடா கால்ல?
மித்ரா நான் கேள்வி கேட்டேன்டா. இந்த வர டெஸ்ட்டுக்கு ஆர் யூ குட் டு கோ? எனி டவுட்ஸ், எனி ஏதாவது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சூப்பர். ஸோ 2 ஸ்டேஜும் நீங்க எழுதுறீங்க. அதனால டூ அ பக்கா டைம் மேனேஜ்மெண்ட். யூ வில் பி ஏபிள் டு கிராக் இட் அவுட். ஆனா எம்சிக்யூ மட்டும் விட்டுறாதீங்கடா. ஃபெவிகால் மாதிரி கம் புடிச்சா மாதிரி நல்லா அப்படியே ஏதோ ட்ரிக் வச்சு இது வச்சு படிச்சு கிராக் பண்ணிடுங்க. விஜயலட்சுமி, உங்களுக்கு என்ன சேலஞ்சுடா ஏதாவது இருக்கா இந்த வாரம் டெஸ்ட் எடுத்து இது பண்றதுக்கு? ஓகேவா, சூப்பர். இப்போ அடுத்த வாரம் நான் மத்தியானம் 2:30 to 6 போட்டிருக்கேன் நான் கிளாஸ் ஸ்டேஜ் 1க்கு. செல்வா, உங்களுக்கு அந்த டைமிங் நான் உங்களுக்கு எந்தெந்த டைம் எது எதுன்னு போட்டுறேன் செல்வா. நீங்க பாருங்க. அந்த டைம்ல உங்களால வர முடியுமா பாருங்க. இல்லனா we will do some plan B. சரியா? நெக்ஸ்ட் 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 டியூஸ்டேல இருந்து மே 11th வரைக்கும் கண்ணா, மத்தியானம் 2:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஸ்டேஜ் 1 கிளாஸ் போட்டிருக்கேன். ஆனா ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்க்கு இந்த டைம், காஸ்ட் அக்கவுண்ட்ஸ்க்கு இந்த டைம், அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணல இன்னும். வந்துட்டு பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அந்த டைம் உங்களுக்கு அட்டன் பண்றது ஓகேன்னா அட்டன் பண்ணுங்க. இல்லனா நம்ம எப்படி இது முடிச்சுட்டு பிளான் பி ஏதாவது பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கும் வீடியோ ரெக்கார்டிங்லாம் வச்சிருக்கேன். பட் அந்த டைம் உங்களால அகாமடேட் பண்ண முடியலன்னா இவங்களுக்குலாம் முடிச்சுட்டு நான் அடுத்த ஸ்டார்ட்ல உங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ பண்றேன். சரியா? ஆஃப்டர்நூன் ஹவ் ஆர் யூ பிளேஸ்டு செல்வா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குமா? 2 ஹவர்ஸ், 3 to 4? கஷ்டம். ஓகே. சரி பாருங்க, முடிஞ்ச அன்னைக்கு அட்டன் பண்ணுங்க. முடியாத அன்னைக்கு அந்த போர்ஷன்ஸ் எதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, we will catch it up ஷூரா. ஆஹா, இல்ல இல்ல செல்வா, வெறும்னா மே நெக்ஸ்ட் வீக் மட்டும் செல்வா. ஆம், 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அந்த டைமிங். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 8 to 9 தான். ஓகேவா? ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் போடுறேன் செல்வா. ஜூன் எக்ஸாம் இவாளுக்கு வருதுல்ல, அதனால ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா மத்தியானம் மட்டும். அதுல 1 மணி நேரம் டிடில போயிடும் செல்வா. 1 மணி நேரம் எஃப்ஏல இருக்கும், 1 மணி நேரம் காஸ்ட் அக்கௌண்ட். அந்த 5 நாள் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. நைட் 8ம் கிளாஸ் இருக்கு. ஆமா. அதாவது எப்படின்னா மத்தியானம் ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ்க்கும் 8 கிளாஸ்க்கும் கண்டினியூட்டி இருக்காது. இது வேற டாபிக், அது வேற டாபிக் செல்வா. அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிற டாபிக் எதுன்னா அந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி டாபிக் எடுப்பேன் மத்தியானம் எடுக்கிறது. ஆ, லிங்க் அம்சம் தியரி இருக்குல்ல கண்ணா, அந்த ஐஏஎஸ் வர்சஸ் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டு தியரியும் கேட்குறாங்க செல்வா இப்போ. ஆனா தியரி நான் கவர் பண்ணல போன வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த வாட்டி எப்படி கேட்குறாங்கன்னா, ஐஏஎஸ் திஸ் வர்சஸ் அக்கவுண்டிங் அதை வந்து கம்பேரிசன் பண்ணுங்க அப்படின்றாங்க. போன வாட்டி நான் தியரி எடுக்கல, ஒன்லி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரீஃப் பண்ணிட்டு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணேன். அதெல்லாம் மட்டும் மத்தியானம் கவர் பண்ண போறோம். நான் எப்படி தான் போடுறேன் செல்வா. எப்படின்னு பாருங்களேன், ஏதாவது லெஃப்ட் அவுட்னா நம்ம 2 பேர் தனியா உட்காந்து கேட்ச் பண்ணிடலாம். ம், அந்த அந்த ஸ்பேஸ் மட்டும்தான் 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 8 to 9 கிளாஸ் தான் நைட்டு. அதில் எதுவும் மாற்றம்லாம் இல்லை. ஓகேவா? ஓகே. வேற வேற ஏதாவது அப்டேட் வேற எதுவும் இல்லை என்லேருந்து. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டா அந்த மாதிரி சொல்லுங்க. ஐடிடி ஜிஎஸ்டி ஃபைலும் எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு 20 MB ஃபைல். இது ப்ராசஸ் காஸ்டிங் பண்ணிட்டீங்களா? டெலீட் பண்ணிட்டோமா? டெலீட் பண்ணிடலாமா? ஓகே, நான் டெலீட் பண்றேன். டிடி எல்லாருக்கிட்டையும் ஃபைல் இருக்கா? டெலீட் பண்ணிட்டோமா? டிடி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. வாய்ஸ் கேக்குதா? ஓகே சலோ. அன் ஸோ ஐடிடி ஜிஎஸ்டி வந்து ஐடிடி ஜிஎஸ்டி ஃபைல் வந்து இதுவும் சேவ் பண்ணிக்கிறீங்களா? இப்போ டெலீட் பண்ணிடுறேன் நான். செல்வா, இது கூட நீங்க சேவ் பண்ணிக்கோங்க செல்வா. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு காப்பி எதுக்கும் நீங்க ரிட்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
நான் எடுக்கும்போது திருப்பி உங்களுக்கு அதுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி பாருங்க எப்படி உங்களோட கெப்பாசிட்டி ஆஃப் தி லேப்டாப் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பண்ணுங்க. இல்ல அந்த டைம் சேவ் பண்ணிக்கலாம் கூட ஓகே தான். ஆம், இவங்க அக்ஷயா, வஷிதா, ம், மித்ரா எல்லார்கிட்டயும் இந்த காப்பி இருக்கா? ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி எல்லா காப்பி வச்சிருக்கீங்களா? delete பண்ணிக்கட்டுமா? ஓகே. ஐஷா. ஓகேடா சூப்பர். ஸோ நான் ஜஸ்ட் delete பண்ணியிருக்கேன். ஒருவேளை திருப்பியும் யாருக்காவது ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா சொல்லுங்க. அந்த டைம்ல இது பண்ணி நீங்க காப்பி எடுத்துட்டு நான் இங்க delete பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஹேங் ஆகுது அதனால தான். ஸோ அதர்வைஸ் குட் டு கோ. மண்டே டியூஸ்டே அன்னைக்கு வி வில் மீட். டியூஸ்டே ஈவினிங் 8 p.m. டு 9 p.m. ஆஸ் யூஷுவல் கிளாஸ். மத்தியானம் ஸ்லாட் மட்டும் உங்களுக்கு போடுறேன் எப்படின்ட்டு அந்த 2:30 to 6 மட்டும். யாருக்கெல்லாம் ஓகேவா இருக்கோ ஜாயின் பண்ணுங்க. அவங்களாம் வந்து ரெக்கார்டிங் பாருங்க. எனி வேல்யூ அடிஷன் பண்ணணும்னா செல்வாக்கு ஐஷாக்கு திருப்பி ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டா எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ மற்றவங்கெல்லாம் அந்த மத்தியானம் இது யாரெல்லாம் ஜூன் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றீங்களோ அந்த மத்தியான செஷன் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ அதான் அந்த 6 to 11th மட்டும்தான் அடிஷ்னல் வந்து ஆஃப்டர்நூன் செஷன்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? சூப்பர். தேங்க்யூ ஐஷா. அஸ்வினி தேங்க்யூ. அக்ஷயா தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. செல்வா தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. வஷிதா தேங்க்யூ. விஜயலட்சுமி தேங்க்யூ கண்ணா. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நான் ஃபைல் இப்போ அட்டாச் பண்ணிடுறேன். டெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே செல்லம். பை பை. தேங்க்யூ கண்ணா. பை பை. பை பை. பை. தேங்க்யூ. மித்ரா சொல்லுங்க மித்ரா. சொல்லுங்கண்ணா. நீங்க சொல்லுங்க செல்லம்மா. நானும் ஒரு நைட்டு ஒரு வாட்டி செக் பண்ண வேண்டாம் மித்ரா. லேட்டா தான் தூங்குவேன். கம்ப்ளீட்டா ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்புறம் நான் இது பண்றேன். ஒரு வேலை ஏதாவது இருந்தாலும் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆ, நம்ம டியூஸ்டே வந்து உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ம். சரிடா செல்மா. ஓகேடா. ஓகேடா செல்மா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பை பை. ஆ